அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மைக்கை வாங்கிக்கிடுங்க, ரெண்டு பேரும் மாற்றிக்கிடுங்க மைக்கு, அப்போ தான் கிட்டணும் இதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சமீப காலமாக பைத்துல் மால், அதாவது ஹாஜா ஷரீப் என்ற பைத்துல் மாலில் பணி செய்த ஹாஜா ஷரீப் என்ற தனிநபர் செய்த கையாடல் சம்பந்தமாக ஊரே கொந்தளித்து வந்த நிலையில் அதனை தான் செய்தேன் என்று ஒப்புக்கொண்ட ஹாஜா ஷரீப் அதனை அவருக்கு உடந்தையாக இருந்த முத்தூட் ஃபைனான்ஸ், நமது உள்ள முத்தூட் ஃபைனான்ஸ் உடந்தையாக இருக்கிற என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை இழுத்து மூடுவேன் என்ற பொதுமக்களை திரட்டி அதன் மூலம் முற்றுகை போராட்டத்தை 5ஆம் தேதி அறிவித்து தற்போது 12ஆம் தேதி அறிவித்திருக்கக்கூடிய சமூக போராளியாக வலம் வரும் சகோதரர் ஜியாவுதீன் அவர்களிடம் சமூக சார்ந்த கேள்விகளை கேட்க இருக்கிறோம். பொதுமக்கள் பார்த்து முடிவு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜியாவுதீன் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லிக்கங்க. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எனது அருமை சமுதாய மக்களே, குறிப்பாக அதிராம்பட்டத்தில் வாழும் அன்பு சொந்தங்களே, என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் ஜியாவுதீன் சில சமூக பிரச்சனைகளுக்காக நம்முடைய பங்களிப்பு இருக்கணுங்கிற அடிப்படையில் எல்லா வகையிலையும் நம்ம கலந்து கொண்டு பயணிக்கக்கூடிய அனுபவம். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த பைத்துல் மாலுடைய எனக்கு தான் முதல்ல தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா உங்களுக்கு தான் முதல்ல தெரியும். ஆமாம், ஊர் தெரியறதுக்கு முன்பாகவே, இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்பாகவே ஒரு 15 நாளைக்கு முன்பாக தெரியும். அதில் நம்ம ஒரு கவலை கொண்டு என்ன செஞ்சோம், ஒரு யோசனையோட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அதிரடி பைத்துல் மாலில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஒரு குழுமத்தில் இணைச்சி இது சார்ந்த விஷயத்தை சொன்னோம். அவங்களுக்கு முதல்ல அது அதிர்ச்சியாக இருந்தது, சொல்லும்போது அது அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு அமௌண்ட்டே சொல்லிட்டியா? ஆமாம், 1.5 கோடி ரூபா இழந்திருக்கிறாங்க பைத்துல் மாலில் சொல்லி நான் சொன்னேன். அப்போது அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கு ஒரு குழப்பமும் அதே சமயத்தில் நம்பிக்கை, இது எப்படி நம்புறது அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாங்க. அப்போ அதன் பிறகு பைத்துல் மால் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிஞ்ச பிறகு, ஆமாம் நான் சொல்வது சரிதான், ஆனால் அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப கட்ட தகவலாக வந்தது. ஒரு 60 லட்ச ரூபா மதிப்பீடு போட்டிருந்தாங்க. நான் அப்பவும் சொன்னேன், இல்லை 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள நகைகள், பணங்கள் அதையெல்லாம் சேர்த்து கையாடப்பட்டிருக்கு, அதை நீங்கள் என்ன தீவிரமாக விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குடும்பத்தில் பேசி வர்றோம். அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பைத்துல் மாலில் உள்ள நிர்வாகிகளும் அதிராம்பட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட தொடர்பு கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு இது மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு, ஊர் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்பாக இதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம். அதில் முதல் பாயிண்ட்டுக்காக நம்ம சொன்னது என்னன்னா, ஒரு குழு அமைச்சு நாங்கள் வர்றோம், அதிரடி பைத்துல் மால் வந்து நாங்கள் அது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு நான் உங்களோட ஒரு ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாமே சேர்ந்து அதை சரி செய்வோம், மக்களுக்கு தெரியறதுக்கு முன்பாக ரெக்கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த குடும்பத்தில் வலியுறுத்தி பேசணும். ஆரம்பத்தில் அது பைத்துல் மால் நிர்வாகம் அது ஒப்புக்கொள்ளலை. இப்போ இந்த சூழல்ல வந்து அப்படியே காலம் கடந்து போய் ஒரு 15 நாளைக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 1 தான் இந்த குடும்பத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அதன் பிறகு மக்களுக்கு ஆகஸ்ட் 12, 13க்கு மேலே தான் தெரிய ஆரம்பிக்குது. அரசு பேசி கடைசியில் சமூக வலைதளங்கள் பேச ஆரம்பித்தாங்க. இதனுடைய அடிப்படையில் பைத்துல் மாலுக்கு ஒரு ஆதரவாகவும் அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருந்து அந்த நகையை பெற்றுக் கொடுக்கிற அடிப்படையில் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்றோம். சட்ட ரீதியான அணுகுமுறைகள் என்னென்ன அப்படிங்கும்போது காவல்துறையிட்ட சந்திக்க கூட அந்த நாட்கள் இழுத்து கொண்டு போகுது. உயரதிகாரிகளை சந்திக்கணும்னு சொன்னா இலகுவா சந்திக்க முடியாது. ஆனா இது இந்த மேட்ரு ரொம்ப சிவியரான மேட்ரு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உடனே பொதுத்தளத்துக்கு நீங்க கொண்டு போகல, அது அப்படி கொண்டு போக முடியாது இல்லையா, குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு தீர்வு நோக்கி நம்ம போகணுமே தவிர குழப்பத்தை நோக்கி போகக்கூடாது. அப்போ இது சார்ந்த நபர்களை நான் ஒன்றாக இணைச்சு என்ன செஞ்சோம், நம்ம அது சார்ந்த விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செஞ்சு ஹாஜா ஷரீப் தான் செஞ்சிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? அது தெரியும், அப்பவே தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் தெரியும். ஹாஜா ஷரீப் தான் செஞ்சது பண்ணது. ஹாஜா ஷரீப் வந்து விபத்தாகி படுத்து கிடக்கிறாரு. ஏன் இன்னும் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்பாக இதை சரி செய்யுங்க, இந்த ரெக்கவர் பண்ணுங்க, இழந்த நகைகளை மீட்டெடுக்க முயற்சி நம்ம கேட்டிருந்தோம். நம்ம உள்ள நான் அப்போ சென்னையில் பணியில் இருந்தேன்.
அப்ப பணியில இருக்கும்போது இந்த சார்ந்த விஷயங்களுக்கு எனக்கு உடன்பாடு இல்லாதனால நானே சுயமாக ஒரு போராட்டத்தை அறிவிச்சேன். அங்க சென்னையில இருந்து அறிவிச்சேன். ஏன்னா என்ன என்ன காரணம் சொன்னாக்கா, முத்தூட்டுல இருக்கக்கூடிய ஊழியர்களும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அதே நீங்க ஆய்வு இப்போ ஒரு தடவை போகும் பொழுது ரசீது கொடுக்குறாங்க, ஒவ்வொரு தடவையும் போகும்போது ரசீது கொடுக்குறாங்கன்னா அப்ப அவனுக்கு தெரியாம இருக்கும். கண்டிப்பா எங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டாருல அவர். அதாவது எங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. அந்த வீடியோ கூட இருக்கு இல்லையா? இப்போ இந்த 2 முத்தூட் பின்கிராப், இன்னொன்னு முத்தூட் ஃபைனான்ஸ், இந்த ரெண்டுலயுமே 72 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருக்குது. சரி, அதை நல்லாம 750 கிராம்ஸ் கண்ட்ரோல், அதாவது ரசீது இல்லாம 70 லட்சங்கிறது வந்து 70 லட்சங்கிறது வந்து பண பொருளின் இது நகையோட மதிப்பு வட்டி தனி. நான் வட்டியெல்லாம் சேர்க்க மாட்டேன். நோக்கமே அதான், வட்டியெல்லாம் தர முடியாது. 20 லட்சம் நகை மதிப்பு மட்டும் 72 லட்சம் சம்திங். 2 இதுலயுமே இது யாரு கொடுப்பான்னு கேள்வி வருமா? யாரு இந்த 70 லட்சம் ரூபாய் யாரு கொடுப்பான்னு ஒரு கேள்வி. யாரு கலாண்டு கொண்டு போய் கொடுத்தானோ நான் என்ன சொல்றேன், அவர் தான் கொடுக்கணும். ஆனா திருட்டு குழந்தையா நீ இருந்திருக்கல. கண்டிப்பா கண்டிப்பா. திருட்டு நகை தெரிஞ்சுதானே நீ பண்ணிருக்கிற. 18 பேரும் வந்து ஐடியில வந்து குடுக்குறானா என்ன ஏது விசாரணை செய்யறதும் குற்றம், திருடுக்கு மிகப்பெரிய குற்றவாளி. ஆமா, அப்ப அவங்க முத்தூட்டுடைய ஊழியர்கள் வழிகாட்டி இருக்காங்கல்ல. இப்ப ஆன்லைன்ல இருந்து போலி நகைகளை வர வச்சு அதே நகையை போல அசல் மாதிரியே இருக்கும், அது மாதிரியே போலி நகையை தயார் ஆன்லைன்ல வர வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல வர வச்சது இருக்கு. அதே நீங்க எடுத்திருக்கீங்க? ஆமா, ஆதாரம் தான் இருக்கு. சரியா, அவங்க பேர்ல தான் மொபைல்ல இருந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. அவருக்கு ஒரு சில பெண்கள் ஒரு தகவல் தான் நமக்கு வந்திருக்குது தவிர உறுதி செய்யப்படாதது ஒண்ணு. ஆனா நம்ம விசாரணையில இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்துருவாங்க. இப்போ காவல்துறை மூலமாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போனாலும் கூட ஆனா இவ்வளவு காலம் வந்து தேவையில்லை. அதுதான் எங்களுக்கு கேள்விக்கு மேல கேள்வி இன்ன வரைக்கும் சொல்ல போனா வழக்கு பதிவு செய்யல. இன்ன வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. என்ன காரணம்? அதுக்கு காரணம் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதுக்காக ஒரேடியா நம்ம காவல்துறையை குற்றம் சொல்ல முடியாதுன்னா நிர்வாகிகள் கொடுத்த புகார் சாராம்சம் இல்லை, முறையான சாராம்சம் இல்லை. முதல் புகாரும் சரியில்லை, 2வது புகாரும் ஒரு சரியான ஒரு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இல்லை. அதனால நாம அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு முயற்சி செய்யறாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த மக்களிடத்துல வாங்கி கொடுக்கணுங்கிறதுல அவங்க என்னைக்கு அந்த பிரச்சனை ஆச்சு அதுல இருந்து அவங்க மன உளைச்சல் இருக்காங்க, கவலைப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் அவங்கதான் முழு பொறுப்புதாரி. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, என்கிட்ட மட்டும் இல்ல பொதுமக்கள் இடத்துல கேள்வி இருக்குது. அவங்க சொந்த நிறுவனமா இருந்தா அப்படி அலட்சியமா இருந்திருப்பாங்களா? இது பொதுமக்களுடைய பணம் நானே அப்படி சொல்லிட்டு அலட்சியமா இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, நீண்ட காலமா ஒருத்தர் படிக்கிறாரு அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில முழு பொறுப்பை ஒரு நபர், அதாவது சிஸ்டமேட்டிக் இருக்குது, ஆனா செக்யூரிட்டி சிஸ்டமேட்டிக் இல்லை. ஒரு நகையை பெண்கள் வந்து தர்றாங்க, ரசீது போட்டு அது முறையா என்ன செய்யணும் கவர்ல போட்டு ஒரு லாக்கர்ல வச்சு அதுக்கப்புறம் வங்கிக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வேலைகள்லாம் இருக்குது, ஆனா செக்யூரிட்டியா இல்லை. அதை கொண்டு போய் இடத்துல மாத்திக்கிறாங்க. இல்ல ஒரு நகை வருதுன்னு சொன்னாக்கா அந்த நகை முதல்ல வந்து பைத்து மால்ல வங்கி லாக்கர்லாம் இருக்கும். இப்ப நாளைக்கு பேங்க் லீவு, இன்னைக்கு தராங்கன்னு வைங்க, என்ன செய்வீங்க? பைத்து மால் லாக்கர்ல இருக்கு. அந்த லாக்கர்ல வைக்கும் போது இந்த நகையை வர்றது போதே போன்ல போட்டோ பிடிச்சிட வேண்டியது. போட்டோ பிடிச்சி இது சார்ந்த நகை தேட வேண்டியது. லோக்கல்லையும் சில ஆட்களை வச்சு தேட வேண்டியது, ஆன்லைன்லயும் தேட வேண்டியது. இது போன்ற நகை வந்துருச்ச உடனே என்ன பண்ணுவோம், அந்த நகையை ரிசீவ் பண்ணி இதுல வச்சுட்டு இந்த ஒரிஜினல் நகையை கொண்டு போய் முத்துட்டு வச்சுக்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு நகைகளா போயிருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இது ஒரே நாள்ல நடந்த நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்வு. நம்ம வந்து அதை கவனிக்க தவறிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அவங்க ஏத்துக்கிறாங்க, பொது மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்போ சகோதரர் கீழத்திரை சேர்ந்த இவர், அவர் பேர் அப்துல் மாலிக், இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல ஒரு தகவலை பதிகிறாரு. எப்படி கேளுங்க, சேத்தனா நிஜாம் என்பவர் பைத்துல் மால்ல மாதம் கூட்டம் போடுவாரு. ஏன் வந்து சமீப காலமா போடலன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பாரு பொதுத்தரத்துல. என்ன கூட்டம்? மாந்திர கூட்டம். அப்போ எங்களுக்கு என்ன இவர் திடீர்னு இந்த கருத்தை போடுறாங்கன்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாகுலம் இது வந்து பொதுத்தரத்தில் பேச ஆரம்பித்தாரு. புரியுதா? இதை கொண்டு போன இது வந்து முதல் தெரியப்படுத்துற எங்களுக்கு அவர் தான். அவர் பேர் என்ன சொன்ன மாலிக்ங்கிறவர் தான்.
சரி, ஓகே. நீங்க போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. மாதாந்திர கூட்டம் வந்து அவங்க போட்டது பப்ளிஷ் பண்றாங்க. அந்த மாதம் மட்டும் குறிப்பிட்டு நடக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் இதுவாதான். என்ன செய்யறது தெரியாம ஆரம்ப கட்டத்துல இப்படி ஆகி போச்சுங்கிற மனக்கவலையில என்ன செய்யறது தெரியாம, யாருக்கிட்ட சொல்றது தெரியாம, இவங்கெல்லாம் ஒரு என்ன செய்யலாம் உயரதிகார குழப்பத்துல இருந்தாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணது கூட அவங்களுக்கு தெரியல ஆரம்ப கட்டத்துல. அப்போ கொஞ்சம் நாள் எடுத்திருக்கு அவங்களுக்கு அந்த ரிசீவ் பண்ண அந்த ஒவ்வொரு இல்ல அதாவது வக்கீல் எல்லா வக்கீலும் இருப்பாங்க. நம்ம தேடக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ரிசீவ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சில எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லையா? அந்த அடிப்படையில் அவங்க வந்து அட்வொகேட்டு எல்லாத்தையும் யார்கிட்ட போறது அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் நாள் எடுத்துருக்காங்க. அதுக்கடையில் நமக்கு தெரிஞ்சு நம்ம மேலிடத்துல அதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து விஷயம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில கேட்டாங்க. கேட்டது அடிப்படையில் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது நாம சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்னாங்க 60 லட்ச ரூபாய் மதிப்பு இருக்க முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 1.5 கோடி சம்திங் தான் வருது. இந்த 1.5 கோடி என்ன இருக்குதுன்னா இப்போ வந்து இந்த நகை வீட்டெடுக்கல சொன்னாங்க. கொஞ்சம் காலம் ரொம்ப 2-3 மாதம் காலம் போனிச்சு சொன்னா பழைய நகையில கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்த்து 25 லட்ச ரூபாய் மதிப்புடைய வட்டி வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தா 1.5 கோடி. இல்லை எங்களுக்கு வட்டி இல்லை தேவையில்லைன்னு சொன்னாக்கா இழந்த 15 லட்சம் நகை பணம் இருக்குல்ல, அது ஒரு கேஷா சில்லறையா 15 லட்சம் கையாள யாரு ஆமா அவர் எங்கள்கிட்ட சொல்லிட்டா 4 லட்சம் தான் சொல்லிட்டு இல்ல அவர் சொல்றதுதான் நம்ம எடுக்க முடியாது. போலீஸ் விசாரிக்கும்ல. ஆமா கண்டிப்பா நீதி விசாரணை நடந்துச்சுன்னா எல்லாம் நடந்துருக்குல்ல. யாராவது இவருக்கு உடந்தையா இருந்தது, யாரெல்லாம் அவர் தொடர்பு இருக்காரு, கண்டிப்பா அவர் போனே போதுமே. அவர் போனை எடுத்து என்கொயரி பண்ணாலே போதுமே, அதுவே காட்டி கொடுத்துருமே. அப்புறம் நீதி விசாரணையில எல்லாம் வந்துருவாங்க, யாரும் தப்பிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அதை சொல்லி கொடுத்து அவரை இது பண்ணி மாத்தி பண்ணலாம் நினைக்கிறாங்க. அது எங்க போக முடியாது. இந்த உலகத்துல தப்பிச்சா கூட எல்லா இடத்துல தப்பிக்க முடியாது. கண்டிப்பா என்ன ஒருத்தனுக்கு துரோகம் செஞ்சாலே பதுவா செஞ்சாலே அவங்க குடும்பம் போயிடுது, நாசமா போயிடுது. கண்டிப்பா இவர் வந்து எத்தனை பேருடைய நகையை வீட்டு ஏழைகளுடைய நகையை திருடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இலகுவா உட்காந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் நல்லா இருந்துவாரா? அது எப்படிமா ஒரு காலம். ஆனா வந்து திருடங்கிறது நான் தான் திருடன் ஒத்து இருக்காரு. ஆனா அவர் மட்டும்தான் எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது இது வரைக்குமே. ஆனா இன்னொன்னு சொல்ல, அதாவது உள்ளுக்குள்ள அவர் மட்டும்தான் வச்சுக்கோம், வெளியில எத்தனை பேர் இருக்கலாம். அதான் அவரே சொல்றாரு, நான் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் சொன்னாங்க, நான் 10-15 பேர்ல வச்சிருக்கேன். அதுதான் சொல்ல வர்றேன். அது என்ன முத்தூட் ஃபைனான்ஸ் போட்டுதானா அவர் குடும்பத்தை சார்ந்த வேற யாருமே இல்லையா இருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க யாருங்கிறத போலீஸ் விசாரணையில கரெக்டா கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த போலீஸுடைய நடவடிக்கை கொஞ்சம் தாமதமா இருக்கிறதுனால தான் நாம போராட்டத்தை மையப்படுத்துறோம். போலீஸ் விசாரணை தாமதம் ஆகுறதுனாலதான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த இது நிர்வாகம் தான் இன்னும் முறையா கொடுக்கலன்னு சொல்லி அது ஒரு பக்கம் புகார் ஒழுங்கா கொடுக்கல, அதனாலதான் தாமதம் ஆகும். நான் எங்களுக்கு தெரியுங்களா? சரி, இன்னைக்கு ஒரு புகார் கொடுக்குறீங்க, அது சரியில்லை. அடுத்த நாள் ஒரு புகார் கொடுப்பீங்க, அது எப்படி எடுக்க வச்சுக்கலாமா? சரி புகார் தானே எடுப்பாங்க. இல்ல வரணும் சார், ஒரு புகார் சரியில்லை, அப்போ ஏன்னா பாயிண்ட்ஸ் இல்லை. அப்படி இப்போ 2வது புகார் கொடுக்குறாங்க. அப்படி சரி 2வது புகார் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் போதுமா? கண்டிப்பா. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? கண்டிப்பா. ஏன்னா உயர் அதிகாரிகளை பாக்குறதுக்கு நேரமும் ஒரு காலமும் அது ஒரு பக்கம் தள்ளி போயிட்டு. ஒருத்தர் உயர் அதிகாரி பார்க்க உடனே பார்த்துட முடியல. ஒரு நாள் வெயிட் பண்ணணும், இல்ல 3 நாள் வெயிட் பண்ணணும். அவருக்கு ஏதாவது ஒரு பணிகள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 40 நாள் கடந்து ஓடி போச்சு. அப்ப இனியாவது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கத்தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், இது பண்றோம். குறிப்பா வந்து இந்த போராட்டத்தை மையப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? முத்தூட்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய நகை திருடப்பட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டு முத்தூட்ல. இதுக்கு உன்னுடைய ஊழியர்களும் வைத்திருமாலும் திருடப்பட்ட நகை, வைத்திருமாலும் திருடப்பட்ட நகை தான். ஊழியர்கள் உடந்தையா இருந்திருக்காங்க. உடந்தை இல்லாம செய்ய முடியாது. ஆமா, அதை விசாரணையின் அடிப்படையில செஞ்சு நகைகள் எல்லாம் திருப்பி ஒப்படைக்கணும். இந்த வட்டி கணக்கு எல்லா நகைகளுக்கு போட்டு கொடுக்குற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. திருட்டு நகையை வாங்கினா என்ன குற்றம்னு அவனுக்கு தெரியும். திருட்டு நகைகளுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன அந்த குற்றம்னு அவனுக்கு தெரியல. எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அவன் திருட்டு புட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு வாங்கியிருந்தா குற்றம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் ஓப்பனா சொல்லிட்டா டிக்ளேர் பண்ணிட்டான், வட்டின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு தான் நகையை வாங்குறான். அவனுக்கு உண்டான ஆதாரங்களை பெற்றுக்கொண்டு தான் பணத்தை கொடுக்குறான். சரி, ஏன் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் மேல உங்களுக்கு நான் தான் சொல்றேன், முத்தூட் ஊழியர்கள், முத்தூட் ஃபைனான்ஸ் ஊழியர்கள் இவரோட உடந்தையா இருந்து ஒரு தப்பு செய்யறவன் எவிடன்ஸ் இல்லாம செய்யணுமா, அதுதான் செஞ்சு வச்சிருக்கான்.
நகையை வாங்கிக்கிட்டு ரசீது போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப 750 கிராம்ஸுக்கு என்ன ரசீது இல்லை, அது எங்க போச்சு? இங்கதானே இருக்கு. ஓ 880 கிராம் தனியா அங்க இருக்குது. ஆமா 750 கிராம்ஸ் அங்க இருக்கு. அதை மீட்டு கொடுக்குறது யாருடைய பொறுப்பு? அவன் பொறுப்பு தான். அப்புறம் முத்தூட் நிறுவனம் கொடுக்கணும், எல்லா நகையும் ஒப்படைக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கமே. ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம நிர்வாகிகளுக்கு ஆதரவா பேசுறோம், அவங்கள சப்போர்ட் பண்றோம், இதெல்லாம் கிடையாது. அவங்க செஞ்ச முழுக்க குற்றம் இருக்குது. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. என்ன, அவங்க வயதுல மூத்தவங்களா இருக்கிறாங்க, ஊழியம் இல்லாம உழைப்பு செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நன்மை செஞ்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு. அதுல ஒரே அவங்கள ஒரு எல்லா ஒட்டுமொத்த குறைகளை கொண்டு போய் தலை வைக்கக்கூடாது. இந்த விஷயத்துல அவங்க மெத்தனை போக்கு கடைபிடிச்சிருக்காங்க. அதுதான் எங்க நம்பிக்கை, ஜாக்கிரதை, கவனக்குறைவு, இது எது வேணா எடுத்துக்கலாம். ஏன் 5ஆம் தேதி அறிவிச்ச போராட்டத்தை திருப்பி பண்ணது காரணம் என்ன சொன்னாக்கா, நான் சென்னையில அறிவிச்சுட்டு இங்க வந்தேன் ஊருக்கு. ஏன்னா 5ஆம் தேதி போராட்டத்தை நோக்கி போகணும். நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அறிவிச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாம் தெரிஞ்சு அறிவிச்சிருக்கேன். அதே சமயத்துல ஊருக்கு வந்து, ஆனா அது வரைக்கும் எனக்கு பைத்துல் மால் நிர்வாகிகளுக்கு எந்த நபரிடத்தையும் தொடர்பே கிடையாது. சரி சரி. இப்போ வரைக்கும் பைத்துல் மால் நிர்வாகிகளுக்கு எனக்கு போன் நம்பர் கூட கிடையாது. சரி. தாவூத் காக்கா மட்டும்தான் ஏதோ அப்பப்போ இப்போ சமீபத்தில் பேசிட்டு வர்றாங்க. அவ்வளவுதான். மற்ற யார் நிர்வாகிகளும் எனக்கு அந்த அடிப்படையில் நான் ஊருக்கு வந்தேன். என்னதான் இருந்தாலும் அரசு புதுசுலாம் நம்ம கேள்விப்பட்டது, நமக்கு தெரிஞ்ச விவரங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட நிர்வாகிகளை அணுகி கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா. அந்த அடிப்படையில் நான் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் வாங்க போய் கேட்டு வரும், போய் விசாரிச்சிருக்கு. அவங்க சொன்ன தகவலுடைய அடிப்படையில் அவங்க சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்கிடும் போது, அவங்க சொல்லும் போது ஒன்று மட்டும் விளங்குச்சு, இது தான் ஆரம்பத்தில் சொன்னோம், ஏதோ ஒரு வகையில் தவறு செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கவனத்தில் நடந்து போச்சு. இப்போ இவங்களை நம்ம பழி சொல்லி இதை ஒண்ணுமில்லாம ஆக்குறதை விட இவங்களோட சேர்ந்து இழந்த நகையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்புல எங்களுக்கு தோணுச்சு. அந்த இடத்துல நம்ம பேசின வகையில நாங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதுல உடன்பாடு இல்ல, நீங்க ஒரு தீர்வு நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நாங்க சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் நாங்க போய் கொண்டிருக்கோம். எங்களுக்கு முத்தூட் பைனான்ஸ்ல உள்ளவங்க அதிகாரிகள் 2 பேரும் பேசினாங்க. பேசிட்டு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் நான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கால அவகாசம் கேட்டுட்டு, குறிப்பா இந்த 5ஆம் தேதி போராட்டத்தை நிறுத்தி கொடுங்க. முத்தூட் பைனான்ஸோட மேல்மட்ட உங்கள்கிட்ட பேசினாங்களா? ஏன்னா நீங்க தான் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. போராட்டம் அறிவிச்சாலும் அங்கே வரணும். சரி சரி சரி. ஏன்னா சம்பவம் அங்கே நடந்து. சரி சரி சரி. அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது நாங்க முன்னெடுத்த போராட்டம் அல்ல, இது ஊர் மக்கள் ஏதோ ஒரு வகையில ஜாவுதுங்கிறவரு இத பண்றாரு, நீங்க பேசுங்க அவர்கிட்ட, காலக்கெடு கேளுங்க. அவங்க பைத்துல் மால் நிர்வாகிகள் இடத்துல கேட்டதுனுடைய அடிப்படையில கொஞ்சம் நம்ம அவகாசம் கொடுப்போங்க, பிரச்சனை இல்லை. நான் கூட நம்ம என்ன சொன்னோம், காலகாவசம் எவ்வளவுனா பிரச்சனை இல்லை, தீர்வு வருமா, முற்றுகை தேவையில்லை, போராட்டத்தில் நம்ம தீர்வு நோக்கி தான் எப்போதுமே உரிமையை நோக்கி போவோம். அந்த அடிப்படையில் நம்ம சரி ஒரு வார காலக்கெடுவில் மாத்திக்கிறோம் சொல்லிட்டு 12ஆம் தேதி மாத்தணும். முத்தூட் நிறுவனத்தினுடைய ஆபீசர்ஸ் வருவான்னு எதிர்பார்த்தோம். இதுவரைக்கும் ஒன்றும் ரிப்ளை இல்லை. அதனால காவல்துறையின் மூலமா ஒரு நடவடிக்கையும் இப்ப இதுவரை இல்லை. இனிமே எடுக்கலாம் கண்டிப்பா. அவங்க வேறு விதமான கோணத்துல அவங்க விசாரணை செஞ்சு கொடுக்கலாம், அது நமக்கு தெரியாது. மொத்தத்துல அவரு இந்த கலவரப்பட்ட அவரு வீட்டுல இருக்காரு. கண்டிப்பா. அப்போ இந்த முற்றுகை போராட்டம் இன்ஷா அல்லாஹ் 12ஆம் தேதி காலையில தப்பாப்பள்ளி எல்லாரும் 10 மணிக்கு வந்துட வேண்டியது. குறிப்பா பாதிக்கப்பட்டவங்க வரணும். அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் வரணும், எல்லா வியாபாரிகளும் வரணும். இது நோக்கம் முத்தூட் பைனான்ஸ்ல உள்ள நகைகளை நமக்கு சேரணும். ஒரு பைசா வட்டி இல்லாம எங்களுக்கு நகை வந்துடும். இதுதான் கோரிக்கையே. இப்போ 5ஆம் தேதி உங்க பேரை போட்டு ஏஜென்ட் போட்டு அடிச்சிய, சரி 12ஆம் தேதிக்கு உள்ள உங்க பேர் வராதுக்கு காரணம்? அது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு உணர்வின் அடிப்படையில் நம்ம ஒரு போராட்டத்தை அறிவிக்கத்தான் வேணும். அந்த சூழல்ல நான் பணியில இருக்கிறேன். அந்த சூழல்ல அங்க பேசக்கூடிய சூழல் யாருமே இல்லை. உடனே அறிவிக்கிறதுன்னு அறிவிச்சிட்டோம். ஊருக்கு வந்த பிறகு எப்ப தனி மனிதனால எது செய்ய முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. அது ஊர் மக்கள் ஊர் மக்கள் ஒருங்கிணைச்சுதான் பண்ண போறோம். நம்ம அப்படிதான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவங்க எல்லாரும் இணைச்சுதான் பண்ணோம், யாரையும் விட்டு பண்ணல. அதே சமயத்துல இப்போ நாங்க போராட்ட குழுன்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கிட்ட இருக்காங்க. இப்போ இன்று இரவு நம்ம அந்த போராட்டத்துக்கு அறிவிச்சிட்டோம். நோட்டீஸ்ல கூட 3 பேர் இருக்காங்க. போராட்டத்தை ஒருங்கிணைச்சிட்டோம். நோட்டீஸ் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை மக்களுக்கு தெரியும். நாளைய தினம் ஜமாஅத்து சங்கங்கள்
யாராவது அழைக்கிறோம். சரி, சரி. 2 நாள் கடுவில் இருக்கு. இந்த 2 நாள் கடையில முத்தட் நிறுவனம் வந்து நாங்க பைத்துல் மால்ல அந்த ஆஜா ஷரீஃப்ங்கிற வச்ச நகையெல்லாம் நாங்க உரிய முறையில் ஒப்படைக்க சொல்லிட்டேன். முற்றுகை தேவையில்லை. இந்த முற்றுகை போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்கிறது? தலைமையெல்லாம் உங்களை எல்லா ஊர் மக்கள் சார்பாக நடக்கக்கூடியது போராட்ட குழுன்னு ஒருங்கிணைப்பாங்க. போராட்ட குழு தான் ஒருங்கிணைப்பாங்க. நீங்க இல்ல, தலைமண்டு யாரும் கிடையாது. ஏங்க இங்க வந்து ஒருங்கிணைச்சாலும் குற்றமாயிடுது, தலைமை போட்டுக்கிட்டாலும் குற்றமாயிடும். அது எல்லா எப்படி எந்த வகையில போனாலும் ஏதாவது நீங்க வந்து விமர்சனத்துக்கு ஆளாகாதவங்க யாருமே இல்லை. அவங்க விமர்சனம் நாகரிகம் வந்து நீங்க ஏத்துக்கங்க. அநாகரிகமா பண்ணா கூட நீங்க கடத்துக்கு போயிருங்க, அவங்க பக்கத்துக்கு வந்துருங்க. என்ன பொறுத்து நான் எப்பவுமே ஸ்ட்ரைக் பண்ணுவேன். எதையுமே நேர்கொண்டு எதிர்கொள்றேன். இந்த பின்னால சுத்திக்கிட்டு வர்ற ஆள் கிடையாது. இதான் நேர்ல வா, என்கிட்ட கேளு, உனக்கு சந்தேகங்களுக்கு நான் சொல்றேன். இதானே, இவ்வளவுதானே. பைத்துல் மால் மூலம் புகார் அளிக்கப்பட்டு எடுத்த சட்ட நடவடிக்கைகள் என்ன? அது பைத்துல் மால், அதுதான் சொல்ல வரேன். பைத்துல் மால் அவங்க தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க உயர் அதிகாரிகளை பாக்குறது, வழக்கறிஞருடைய அட்வைஸை கேட்கறது, எப்படியாவது இந்த நகையை வாங்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில போறது, முத்தூட் நிறுவனத்துடைய ஆபீசர்ஸை தொடர்பு கொண்டு பேசுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு சின்ன கல்லு கூட நகரல. அந்த மாதிரி ஒரு நகர் அப்படி சொல்ற ஒரு முயற்சியை நமக்கு கொச்சப்படுத்துற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணதுல இருந்து இன்னும் நமக்கு இதான வந்து அதுக்குள்ள சுறுசுறுப்பா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி நினைக்க முடியாது. எல்லாம் மிகப்பெரிய நம்ம நினைக்கவே கூடாது. சரி சரி, அல்லாஹ் கொண்டுதான் எதுவும் ஆகும்னு நினைக்கிறாரு. நீ முஸ்லீம் ஒரு மூமின் என்ன நடக்கணும்? கண்டிப்பா அல்லாஹ் கொண்டுதான் எதுவும் நடக்கும். பொதுத்தளத்துல உங்களை பத்தி விமர்சனம் நிறைய வைக்கிறாங்க. இல்ல சொல்றதுங்க வைக்கிறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வந்து எப்படி உங்களுக்கு எடுத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்தது? ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறனால விமர்சனம் கடுமையா வரும். அதாவது இந்த விமர்சனம் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய பின்புலம்னா அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப யார் விமர்சிக்கப்படுறாங்களோ அவங்க கடந்து வந்த பாதை கொஞ்சம் வச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் வாழ்க்கை முழுவதும் இப்படியே நம்ம பயணிச்சு வந்துட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா சரியா? இதுல உள்நோக்கம் இருக்கு, அரசியல் இருக்கு, பணத்தை என்ன வேணா சொல்லுவான். நம்ம அதை பத்தின கவலைப்படக்கூடாது. நம்முடைய மனம் தூய்மையா இருக்குதா? நம்மளை படைச்சவன் நம்முடைய உள்ளத்தை பாக்குறானா? அவனுக்கு தானே பதில் சொல்லணும். உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இதுல அரசியல் உள்நோக்கம் எது இருக்கா? நல்லா பாக்குறேன். நம்ம என்ன அரசியல் இருக்குது? அரசியல் விட்டு விலகி வந்துட்டோமே. ஏன் ஆஜா ஷரீஃப் இது வரைக்கும் சந்திக்கல? நீங்க ஏன் சந்திக்கணும்? இல்ல சந்திச்சு கேட்கலாமே. இதை மாதிரி ஏன் அவரை பத்தி ஒரு 10 பேரோ 100 பேரோ போய் கேட்கலாமே. அந்த பகுதியில் உள்ள அந்த ஜமாத்து கடற்கரை ஜமாத்து என்ன செய்ய போய் அந்த டைம் எடுத்து பண்ண பார்த்தான். எவ்வளவு முயற்சி பண்ணான். இந்த 15ஆவது முயற்சி எடுத்துக்கணும். அவன்கிட்ட ஒண்ணு அவர் நெருங்குறதுக்கு பயம் இல்லை. இல்ல யாரு அவர் நெருங்குறதுக்கு பயமா? இது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இல்லை. அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சு நம்ம மக்கள் வந்து இதுவரைக்கும் நெருங்கிறதுக்கு காரணம் மக்கள் நெருங்க மாட்டாங்கன்னா மக்கள்கிட்ட தான் கேட்கணும். என்னன்னா இதுல நிர்வாகத்தை குறை சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. சரியா? குறை சொல்றவங்க நிர்வாகத்தை குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நிர்வாகத்தை குறை சொல்லிட்டு நம்ம ஆஜா ஷரீஃப் இது வரைக்கும் அவங்க குறை சொல்றது இல்லை. சரி, அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஜா ஷரீஃப் நல்லா தெரியும், அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் தெரிஞ்சுட்டேன். சரியா? இப்போ என்ன செய்யணும்? அவர் காவல்துறை உடனடியாக கைது செஞ்சு அவர்கிட்ட எங்கெல்லாம் போயிருக்கோ அதை உடனடியாக நடவடிக்கை பைத்துல் மாலை ஒப்படைக்கணும். பைத்துல் மால் நிர்வாகிகள் என்ன செய்யணும்? உடனடியாக பாதிக்கப்பட்ட வகைகள் யாரிடம் ரசீதுடைய அடிப்படையில் பார்த்து ஒப்படைக்கணும். நிர்வாகத்து சிஸ்டமேட்டிக்கு எல்லாத்தையும் சரி செய்யணும். இந்த சிஸ்டமேட்டிக்கோட இதெல்லாம் பயணிக்க முடியாது. பைத்துல் மால் இன்னமும் என்ன செய்ய முடியாது? வளர்ச்சி அடையணும்னு சொன்னாக்கா நிர்வாக சேஞ்சஸ் இருக்கணும். ஏன்னா அவங்களும் வயசாயிடுச்சு, எவ்வளவு காலம் உழைப்பாங்க. நிர்வாகத்தின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில பேசுறதா குற்றச்சாட்டு வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிர்வாகத்தினர் மேல சரி காழ்ப்புணர்ச்சி வச்சுதான் என்கிட்ட பேசுறாங்கன்னு நிர்வாகத்தினர் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மக்கள் வந்து நிர்வாகத்திற்கு காழ்ப்புணர்ச்சி ஒரு சிலர் எங்க மீது தூக்குறாங்க, அவதூற பரப்புறாங்க, அவதூறா பேசுறாங்க. நிர்வாகிகள் நாங்க தான் ஒத்துக்கிறோமே, நாங்க செஞ்ச
தவிர நிர்வாகத்தின் மேல தவிர நாங்க அவதூறு சொல்ல இல்ல 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 காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாங்கன்னு சொல்றாங்க. காழ்ப்புணர்ச்சி ஒரு சில பேருக்கு ஒரு சில நபர்களை பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். அதுதான் ஒட்டுமொத்தமா நம்ம அப்படியே பார்க்க முடியாது. ஆமா, அவங்க கேட்கிற கேள்வியில சில நியாயங்கள் இருக்குல்ல, நியாயம் அதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்க்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீதியை பார்க்கணும். சரியா? முகத்தாச்சனையோ என்னுடைய மாமன் மச்சான் குடும்பத்தா இது எதுவுமே பார்க்கக்கூடாது. நீதி இருக்குதா, அந்த நீதியில பேசிட்டு போகணும். ஆனா அதுல சொல்ல நாசுக்குகள் இஸ்லாத்தை சொல்லி தரக்கூடாது. எல்லாத்தையும் பொதுத்தலையில நான் பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு சில விஷயங்களை பேசலாம், அது அடிப்படை அறிவுகளுக்கு எட்டும். எல்லாத்தையும் எனக்கு மனசுல நினைக்கிறதெல்லாம் நான் பேசுறேன்னா என்ன அப்படி என்ன அமானிதம் இருக்குது, என்ன கண்ணியம் இருக்குது? நான் எல்லாத்தையும் பேசிட முடியும். சில விஷயங்கள் தேவைப்படுதா நான் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அது ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதான் நம்முடைய சுய அறிவு. அதனால நிர்வாகிட்ட பல குறைகள் இருக்கு. சரியா? அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. மக்கள் சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, அதுல நியாயம் இருக்கு, ஒளிஞ்சு இருக்குது, நியாயங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்ப சரியாகும் சொன்னாக்கா, இவங்க இன்னைக்கு விட்டுட்டு போனா வீடு வீடா தேடி போய் இழுத்துட்டு நகை வாங்கி கேட்கலாம். இங்கே இருந்து நாங்க இதை கொடுத்துட்டு போகத்தான் போறோம். நல்லா கேட்டுக்கங்க. கையாடல் செய்தவங்க எங்கள்கிட்ட பேட்டி தரும்போது இந்த கையாடல் செய்தது நான் என் குடும்பத்துல தாய் மாமன் தம்பி தாய்ன்னு சொல்றாங்க, குற்றச்சாட்டை வைக்கிறான். அதே போல இந்த இதை நாங்க திருப்ப ஒப்படைச்சிடுவோம், அந்த இதையும் நான் சொல்றேன். அவகாசம் தான் கேட்கறான். அதுக்கான இது அதை பத்தி நீங்க அவன்கிட்ட கேட்டீங்களா? அது அவகாசம் கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? திருடப்பட்ட நகைகள் ஒரு பக்கம் முத்துட்டு இருக்கு. சரியா? இல்ல அவன் உங்கள்கிட்ட கேட்கணுமா முத்துட்ட கேட்கணுமா? இல்ல அதான் முத்தூட் நிறுவனம் அவனை அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிறேன். ஆமா எடுக்கணும். ஏன்னா திருட்டு நகையை கொண்டு கொடுத்துருக்காப்புல. திருட்டு நகை அவன் தெரிஞ்சுதான் வாங்கிட்டு இருந்தா திருட்டு நகை தான். அதுதான் சொல்றேன். உரிய அதாவது ஊழியர்கள் உதவி செஞ்சிருக்காங்க, ஒத்துழைப்பு இல்லாம நடக்கணும் இருக்காது. போலீஸ் விசாரணையில தெரிய வந்துடும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அது நீதி விசாரணையா இருந்தா. ஆமா ஆமா, நீதி விசாரணையா இருந்தா ஊழியர்கள் தொடர்புல இருந்திருக்காங்க. என்ன ஒண்ணுவானா ஒரு செல்போனை அவர் யூஸ் பண்ண செல்போனை அடுத்த நாளே நிர்வாகிகள் கைப்பற்றி யாருகிட்ட என்னென்ன தொடர்புல இருந்தாரு, வாட்ஸ்அப்ல என்ன பேசியிருக்காரு, டிரான்சாக்சன் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, இதை ஒரே நாள்ல 5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய விஷயத்த போட்டு இழுத்து அடிச்சு 40 நாள் ஆச்சு. ஏன் நிர்வாகிகள் செய்யல? அதுதான் நானும் சொல்றேன், செஞ்சிருக்கணும். ஏதோ அவங்களுக்கு அந்த பதஷ்டத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் தாமதப்படுத்தினா சரியா வராது. சரியா? காவல்துறை அந்த புகாரை பெற்றிருக்குது. அந்த புகாரின் அடிப்படையில் அவங்க அந்த செயல்பாட்டை எதிர்பார்க்குறாங்க நிர்வாகிகள். அதன்படி ஆஜா ஷரீஃபை கைது செஞ்சு, சரியா, அவரிடத்துல உரிய விசாரணை செஞ்சு முத்தூட்டில் இருக்கக்கூடிய நகைகளை முதல்ல வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சொத்துக்கள் இங்க வாங்கப்பட்ட ஏன்னா கையெல்லாம் விற்க முடியாது. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் 6 மாசம் கழிச்சு தருவேன், 7 மாசம் கழிச்சு தருவேன்டா. என்ன பண்ணா ஒரு காசு நகையில என்ன பண்ணா? வியாபாரம் பண்ண. என்ன வியாபாரம் பண்ண? என்ன வியாபாரம் பண்ணா? யாரு அந்த வியாபாரத்துல தொடர்புல இருந்தது எல்லாம் சொல்லணும்ல. வெறுமனே மொட்டையை நான் சொல்லி கடிதாசியை இப்படி கடிதாசி சொல்ல முடியாது. கடிதாசில என்னங்கிறத படிச்சு காட்டணும். ஆமா, அந்த மாதிரி நான் அவ்வளவு எடுத்தேன். ஏன்னா நான் தவறுதான், நான் எடுத்தது தவறுதான். இங்க இருக்கு, ஏன்னா சொத்தா கிடக்குது, நகையா கிடக்குது, பணமா எப்படி இவ்வளவு பேருக்கு கொடுத்தேன். நீ மாமா மச்சான முடிச்சிட, மத்தவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா, நீ யாராருக்கு கொடுத்தாங்க நாங்க எடுத்துருவோம், நாங்களும் எடுத்துருவோம். போலீஸும் உரிய விசாரணை ஆட்டோமேட்டிக்கா வரும். என்ன எல்லாத்தையும் சொல்லணும்னா சொல்ல வந்துட்டா எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப போலீஸ் விசாரணைக்கு டைம் கொடுக்காம நீங்க ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்களா? இல்ல போலீஸ் ஏதாவது உங்களுக்கு எதுவும் பேசுனாங்களா? அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா? இல்ல, நான் காவல்துறையிட்ட நம்ம அனுமதி கடிதம் கொடுத்துட்டோம். அதுக்கு நாளைக்கு தகவல் வரும். சரியா? இப்போ மற்ற பணிகள் நடந்து கொண்டிருக்குது. சரி சரி. நம்ம மக்களை திரட்டுறோம். நம்ம மக்களை திரட்டி முத்தூட்டு நிறுவனத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம். கண்டிப்பா நகையை திருப்பி கொடுக்கும். அவ்வளவுதான். உங்ககிட்ட நாங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த போராட்ட அறிவிப்பு வாபஸ் இது மாற்று தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனவன் ஏன் என்ன பதில் சொல்லாம இருக்கான்? இல்ல காவல்துறை மூலம் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா சரி, இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை என்ன நடத்தணும்? பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க நீங்க புகார் அளிச்சிருக்கிறீங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க ரெடியா இருக்கிறோம், சரி நீங்க தள்ளி போடணும்னு சொன்னா அது நடவடிக்கை எடுக்கிறது பைத்துல் மாலுக்கும் காவல்துறைக்கும் உள்ள ஒரு இது. நம்முடைய நோக்கம் உடனடி நடவடிக்கை தேவை. இங்க பைத்துல் மால் போய் சந்திக்கிறாங்க, அதுக்கு போலீஸ்க்கு காவல்துறை ரிப்ளை பண்ணுது,
இன்னைக்கு செஞ்சு கொடுக்குறது இல்ல அடுத்த வாரம் செஞ்சு கொடுக்குறதுல அவங்களோட உள்ளது. சரி சரி. நாம சொல்றது உடனடி நடவடிக்கை தேவை. வழக்கு தொடுத்து வழக்கு அந்த பெற்ற பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் தூக்கி என்ன நடந்திருக்கு யூஸ் பண்ண போன் போதுங்க. அது போதும் அது போதும். அந்த செல்போன்ல 5 மணி நேரத்துல நம்ம வந்து என்கொயரி முடிஞ்சு நேரம் ரெக்கவர் பண்ணிருக்கலாம். அது தவற விட்டுட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் அப்படித்தான். எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் நானும் போலீஸ் மாதிரி தான். ஏன்னா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட விரும்பி நம்ம நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். திருடு போன நகையெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. திருடர்கள் யாருன்னே தெரியாத அளவுக்கு நமக்கு புகார்லாம் வந்திருக்கு. 10 நிமிஷம் தான். 2 பேரை நிறுத்தி 2 பேரை திருடிட்டாங்கிறாங்க. 10 நிமிஷத்துல நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்மளால முடியும் நினைச்சு அதை செஞ்சு கொடுக்கும்னு நினைக்கும் பொழுது எதை செய்ய முடியும் சாத்தியம். கண்டிப்பா செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு எண்ணிட்டா அது காவல்துறையோ என்ன நிறுவனம் என்ன முடியாது. இது முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய சொத்து. பாதிக்கப்பட்டது பொதுமக்கள். இதுல அரசியல் கலக்காம நீங்க எடுக்கக்கூடிய நல்ல ஒரு சமூக போராட்டத்திற்கு இந்த முற்றுகை போராட்டத்திற்கு எல்லாம் அல்லாஹ் துணை இருப்பான். எந்த ஒரு அரசியல் இதையும் கலக்காம நீங்க செஞ்சு இதுல வெற்றி அடைஞ்சு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நல்ல முடிவை நீங்க கொடுக்க என்ற நம்பிக்கையில நாங்கள் சமூக சார்பாக உங்கள் பேட்டி எடுத்து வந்ததுக்கு எங்கள் கேள்விகளுக்கு பொறுமையாகவும் தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.